Hello everyone, welcome to Mr. K Talks Tech YouTube channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Azure Data Factoryல காப்பி டேட்டா டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு காப்பி பண்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 5 ஆஃப் தி Azure Data Factory பிளேலிஸ்ட்டுங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல நான் ஏற்கனவே ஒரு 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஒரு யூஸ் கேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி Azure Data Factory யூஸ் பண்ணி அதில் காப்பி டேட்டா டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த காப்பி டேட்டா டூல் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா லேக்கில் இருந்து ஒரு CSV ஃபைலை இன்னொரு டேட்டா லேக்குக்கு நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதான் கான்செப்ட். ஸோ இதில் 2 டேட்டா லேக் இருக்குது. ஒன்று சோர்ஸ், இன்னொரு டெஸ்டினேஷன். அந்த சோர்ஸில் தான் ஒரு CSV ஃபைல் இருக்குது. அந்த CSV ஃபைலை டெஸ்டினேஷனில் இருக்கிற டேட்டா லேக்குக்கு நம்ம காப்பி பண்ணணும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம அஷ்யூர் போர்ட்டலில் டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இது அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி ஸ்டுடியோங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் 2 டேட்டா லேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று சோர்ஸ் டேட்டா லேக், இன்னொன்று டெஸ்டினேஷன் டேட்டா லேக். அந்த சோர்ஸ் டேட்டா லேக் தான் இது. ஸோ அந்த சோர்ஸ் டேட்டா லேக்கில் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன், சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்டெய்னருக்குள்ளே போனேன் அப்படின்னா இங்கே என்கிட்ட ஒரு சாம்பிள் CSV ஃபைல் இருக்குது. ஸோ இந்த CSV ஃபைலை தான் நம்ம காப்பி பண்ணணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் டேட்டா லேக்கு. இதுதான் டெஸ்டினேஷன் டேட்டா லேக், டெஸ்ட் டேட்டா லேக் மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கண்டெய்னர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே போனேன் அப்படின்னா இப்போ இந்த டெஸ்டினேஷன் கண்டெய்னருக்குள்ளே எந்த ஒரு ஃபைலுமே இல்லை. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் அந்த CSV ஃபைலை காப்பி பண்ண போகிறோம் நம்ம டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ நான் டேட்டா ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறேன். டேட்டா ஃபேக்ட்ரியில் ஆத்தர் டேப்பில் இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே காப்பி டேட்டா டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த காப்பி டேட்டா டூல் எதனால மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Azure டேட்டா ஃபேக்ட்ரியில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ஆக்டிவிட்டி தான். ஸோ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த டூலை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பி டேட்டா டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு பைப்லைனை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காப்பி டேட்டா டூலை யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக ஒரு டேட்டாவை சோர்ஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம காப்பி பண்ணிடலாம். ஸோ அதுதான் மெயினான கான்செப்ட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் பில்ட் இன் காப்பி டாஸ்க்கா இல்லைனா மெட்டா ட்ரிவன் டாஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. ஸோ நம்ம இந்த பில்ட் இன் காப்பி டாஸ்க்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எல்லாமே சிம்பிள் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த Azure டேட்டா ஃபேக்ட்ரியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பைப்லைன் இது தான். ஸோ எல்லாமே சிம்பிள் அப்ரோச்சில் போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம டாஸ்க் டைப்பில் பில்ட் இன் காப்பி டாஸ்க் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கெடியூல் ஆப்ஷன்ஸ் கேட்குது. இது ஒன்ஸ் இப்போ நீங்கள் ரன் பண்ணணுமா இல்லை ஸ்கெடியூல் பண்ணணுமா இந்த பைப்லைனை. அப்புறம் டம்ப்ளிங் விண்டோ, சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம், அந்த ஸ்கெடியூல் டம்ப்ளிங் விண்டோ எப்படி பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ ரன் ஒன்ஸ் நவ் அப்படின்னா இப்போ இந்த பைப்லைன் நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, அது ஒரு வாட்டி ரன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே சோர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சோர்ஸ் நம்மளுக்கு Azure டேட்டா லேக் கரெக்டாக. ஸோ நம்ம Azure டேட்டா லேக்குக்கு தான் நம்ம ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம், ஒரு டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இன்டெகிரேஷன், ரன் டைம், லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன், அப்புறம் டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ஸ்லாம். ஸோ இந்த காப்பி டேட்டா டூலில் நீங்கள் ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்லேருந்தே கிரியேட் பண்ண தேவையில்லை. அதுதான் மெயினாக இந்த கான்செப்ட்டு. ஸோ இது அதுவே நம்மளுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன் இங்கே யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் மேட்ரு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த சோர்ஸில் இந்த சோர்ஸ் டைப் கேட்குது. ஸோ சோர்ஸ் டைப்பில் என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம்னா Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ் Gen 2 கரெக்டாக. ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கனெக்ஷன் கேட்குது. ஸோ இதில் நியூ கனெக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் சர்வீஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நேம் கொஞ்சம் ஈஸியாக கொடுக்குறதுக்காக சோர்ஸ் டேட்டா லேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன இன்டெகிரேஷன் ரன் டைம் யூஸ் பண்ணி இந்த லிங்க் சர்வீஸ் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. நம்ம முன்னாடியே சொன்னோம், எல்லா க்ளவுட் பேஸ்டு சொல்யூஷன் டூல்ஸுக்குமே நம்ம Azure இன்டெகிரேஷன் ரன் டைம் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டோ ரிசால்வ் இன்டெகிரேஷன் ரன் டைம் ஒரு டிஃபால்ட் Azure இன்டெகிரேஷன் ரன் டைம். ஸோ அதுவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆத்தென்டிகேஷன் டைப் கேட்குது. அது வந்து நிறைய ஆத்தென்டிகேஷன் டைப் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த அக்கவுண்ட் கீ ஆப்ஷனே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்தோ இட் இஸ் நாட் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் திங். நம்ம வந்து இப்போ எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே சிம்பிள் அப்ரோச்சில் தான் நம்ம வந்து போகணும். அதனால இப்போதைக்கு நம்ம வந்து இந்த அக்கவுண்ட் கீயை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் இந்த மற்றதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக வந்து இதை பற்றி நம்ம வந்து வீடியோ போடுறேன் நான் வந்து. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இந்த அக்கவுண்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து இந்த அக்கவுண்ட் கீ அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டா லேக்குக்கு ஒரு கீ இருக்கும். இப்போ வந்து நான் சோர்ஸோட டேட்டா லேக்குக்கு போகிறேன். சோர்ஸ் டேட்டா லேக்கில் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து இங்கே கீ இருக்கும். ஒரு 2 கீ இருக்கா, கீ 1 கீ 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீயை யூஸ் பண்ணி அந்த டேட்டா ஃபேக்ட்ரி இந்த டேட்டா லேக்கோட டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ இந்த கீ பேஸ்ட் அப்ரோச் வந்து இட்ஸ் நாட் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் திங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த கீ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு நான் டேட்டா ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன். அக்கவுண்ட் கீ ஆப்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது. எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த டேட்டா லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1. அப்புறம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். என்ன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்ம வந்து சோர்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் டேட்டா லேக் மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் நான் இந்த டேட்டா லேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இங்கே டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷன் ஒரு சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேட்டா ஃபேக்ட்ரினால அந்த சோர்ஸோட கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. கூல். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 இம்பார்ட்டன்ட்டான ஒரு திங்ஸ் இருக்குது. இன்டெகிரேஷன், ரன் டைம், லிங்க் சர்வீஸ். அதுக்கப்புறம் டேட்டா செட்ஸ். ஸோ இந்த டேட்டா செட்ஸ் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்மளுக்கு அது என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டேட்டா செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSV ஃபார்மேட் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரௌஸில் வந்து இந்த சோர்ஸ் கண்டெய்னருக்குள்ளே தான் இந்த ஃபைல் தான், இந்த CSV ஃபைலை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து இப்போதைக்கு எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபைல் ஃபார்மேட் எல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். டீலிமிட்டட் டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து சூஸ் ஆயிருக்கும். ஸோ ஏன்னா வந்து அது சோர்ஸ் வந்து CSV ஃபைலில் தான் இருந்துச்சு. அது வந்து டேட்டா ஃபேக்ட்ரியே வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து இதில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து CSV ஃபைலில் தான் நம்ம வந்து இதை காப்பி பண்ணணும். ஸோ நான் டீலிமிட்டட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு இங்கே ப்ரிவ்யூ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். அந்த CSV ஃபைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போ டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷனோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ பிரிட்டி மச் சேம் தாங்க. நம்ம சோர்ஸில் என்ன பண்ணணுமோ அதான் டெஸ்டினேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா டெஸ்டினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்யூர் டேட்டா லேக் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் டைப் அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென்2 கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நியூ கனெக்ஷன் வந்து சூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் டேட்டா லேக் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரிசால்வ் இன்டெகிரேஷன் ரன் டைம் தான் தேவை. ஸோ நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் டைப்பும் அக்கௌண்ட் கீயை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் மட்டும் நம்ம வந்து டெஸ்டினேஷன் டேட்டா லேக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்ட் டேட்டா லேக் மிஸ்டர் கீ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லிங்க் சர்வீஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸில் அந்த CSV ஃபைலை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் கரெக்டா? அதே மாதிரி டெஸ்டினேஷனில் எந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த CSV ஃபைலை காப்பி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணி நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஆப்ஷனுமே வந்து இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபைல் ஃபார்மேட்டும் வந்து டெஸ்டினேஷனில் நம்மளுக்கு வந்து CSV ஃபார்மேட் தான் வேணும். ஸோ டீலிமிட்டட் டெக்ஸ்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம வந்து இப்போதைக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சோர்ஸும் கொடுத்தாச்சு, டெஸ்டினேஷனும் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து டாஸ்க் நேம் வந்து அதுவே வந்து டிஃபால்ட்டாக ஒரு நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து இது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். காப்பி டேட்டா பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இது வந்து பைப்லைன் நேமுங்க. ஸோ வந்து அத வந்து நான் வந்து இப்படி குடுத்துருக்கேன். ஸோ மத்தபடி வேற எந்த ஆப்ஷனும் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் குடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதான் சம்மரி. நம்ம வந்து அஷ்யூர் டேட்டா லேக்லேருந்து இன்னொரு அஷ்யூர் டேட்டா லேக்குக்கு வந்து நம்ம வந்து டேட்டாவ காப்பி பண்ண போறோம். ஸோ அதில வந்து இது வந்து சோர்ஸோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் டெஸ்டினேஷனோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு. ஸோ வந்து இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் குடுக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து அது வேலிடேட் பண்ணி டெப்ளாய் பண்ணும். டெப்ளாய் பண்ணிட்டு அந்த பைப்லைன அதுவே வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதுவே வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணிடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நம்மளுக்காக என்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா செட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த டேட்டா செட்ஸ கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து பைப்லைன்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து ஒரு பைப்லைன் அந்த பைப்லைன் கிரியேட் பண்ணுச்சுல்ல, அந்த பைப்லைன ரன்னும் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து பைப்லைன் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினிஷ்ன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். டேட்டா செட்ஸ் இருக்கு பாருங்க. இங்க ஆத்தர் டேப்ல ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணிடுச்சு. அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி, அப்புறம் டேட்டா செட்ஸ்ல 2 டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. சோர்ஸ் டேட்டா செட்ஸ், டெஸ்டினேஷன் டேட்டா செட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ மேனேஜ் டேப்ல நம்ம லிங்க் சர்வீஸ்க்கு போனோம்னா, நம்ம கிரியேட் பண்ண 2 லிங்க் சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்கு பாருங்க. சோர்ஸ் டேட்டா லேக், டெஸ்டினேஷன் டேட்டா லேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து காப்பி ஆயிருக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு வாட்டி அந்த பைப்லைன் வந்து ஒரு வாட்டி ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த டெஸ்டினேஷன் டேட்டா லேக்குக்கு போறேன். அந்த டெஸ்டினேஷன் டேட்டா லேக்ல இப்போதைக்கு எந்த ஒரு ஃபைலும் இங்க வரல. ஏன்னா, இது வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணா தான் இங்க ஃபைல் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இங்க வந்து ரெஃப்ரெஷ்ன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல. இத நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்துருந்துச்சுன்னா, கரெக்ட்டா காப்பி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இப்போ இத கிளிக் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எங்க ஃபைல் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ நம்ம சோர்ஸ்ல வந்து என்ன ஃபைல் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோமோ, அதே ஃபைல் தான் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ இங்க கண்டெய்னர்ல சோர்ஸ் கண்டெய்னருக்கு போனோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்பிள் சிஎஸ்வி ஃபைலு. ஸோ அதே ஃபைல் தான் வந்து இங்க டெஸ்டினேஷன்ல இருக்கிற டேட்டா லேக்குக்கும் காப்பி ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரிக்குள்ள போறேன். இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது எல்லாமே கிரியேட் பண்ணிடுச்சுல நம்மளுக்காக. ஒரு பைப்லைனு, அதுக்கப்புறம் இந்த டேட்டா செட்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி வே ஆஃப் டூயிங் திங்ஸ்ங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்டா பண்றது வந்து என்னன்னா, ஒரு பைப்லைன ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்றது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் டூயிங். ஸோ எல்லாருமே வந்து அந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு இதே ஆப்பரேஷன எப்படி வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம காப்பி டேட்டா டூல் யூஸ் பண்ணி பண்ணோம்ல, அதே ஒரு கான்செப்ட்ட எப்படி வந்து ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ். பாய்.